வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து MySQLல ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சிம்பிள்ஸ். ஓகே, இது வந்து ஒரு லைக் ஆப்ரேட்டர் மாதிரி தான். நம்ம லைக்கில் பண்ணும்போது லைக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாதிரியே தான். பட் அதில் மேட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 4 எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஷன் மார்க்கு, டாட் வந்து கேரக்டரை ப்ளேஸ் பண்ணுறது, and then percentage symbol இல்ல letters or numbers. இந்த 4 elements மட்டும்தான் லைக்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு 17 elements வந்து ஒரு பேட்டர்னை மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக்குக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான இதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அண்ட் தென் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, டாட் யூஸ் பண்ணோன்னா எனி கேரக்டர், அதாவது மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி டேஷ் டேஷ் டேஷ்ன்னு கொடுப்போம்ல, ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு டேஷ் கொடுப்போம்ல. ஸோ அதனோட ரெப்ரசன்டேஷன் தான் டாட்டு. அண்ட் தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இதை மட்டும் மேட்ச் பண்ண சொல்லி நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு இண்டிகேட் பண்ணுறோம். இதே ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னா நாட், இது இல்லாமல் மற்றதை மேட்ச் பண்ணுன்றது அதனோட இண்டிகேஷன். அடுத்தது பார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்னா ஒரே ஒரு பேட்டர்ன் மேட்ச் மட்டும் இல்லாமல் 2-3 பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுதான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார். அண்ட் தென் ஸ்டார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ரிசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு லெட்டருக்கு பதிலாக சேம் இந்த டாட்டோட ரெப்ரசன்டேஷன் தான் இதுவும். ப்ளஸ் வந்து ஒன்று இல்லாமல் நிறைய இதுக்கப்புறம் வரும், டாட் 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 டாட்னு போகும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலான்றது. ஓகே, இதே கர்லி பிராக்கெட்குள்ளார என்னன்றது ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா என்னுக்கு பதிலாக நீங்கள் எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 3 கேரக்டர் இருக்கிற வேர்டு மட்டும் எனக்கு வந்து ரிசல்ட்டாக ஷோ பண்ணு அப்படின்றத கூட நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து என் ரெப்ரசன்டேஷன். என் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வேர்டு எடுத்துப்போம், அந்த வேர்டில் வந்து செகண்ட் 2 to 10 வேர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் M, கர்லி பிரேசஸ், கொஷன் மார்க். ஆஸ் யூஷுவல் லைக் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். எனக்கு இதுக்கப்புறம் எது வரும்னு தெரியாது, ஸோ அதனால் நான் கொஷன் மார்க் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து வேர்ட்ஸ், கேரக்டர்ஸ் வந்து A to Z தான் இருக்கணும்னா A to Z கேப்ஸில் கொடுத்துக்கலாம், ஸ்மாலுக்கு டிஜிட்ஸ்க்கு. இது வேர்ட்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன். லெஸ் தென் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா வேர்டு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கணுன்றது. இதே கிரேட்டர் தென்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வேர்டு எண்ட் ஆகிற வேர்டு வந்து இந்த வேர்டில் தான் எண்ட் ஆகணுன்றதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் எலிமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்ஃபா, ஸ்பேஸ், பஞ்சுவேஷன், அப்பர், இந்த 4 ரெப்ரசன்டேஷனும் பண்ணுது. ஆல்ஃபானா ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் மட்டும், நம்ம A to Z பதிலாக ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருந்துச்சுன்னா எனக்கு அதை வந்து ரிசல்ட்டாக காமிக்க சொல்லி கேட்கலாம். இல்லை எனக்கு பஞ்சுவேஷன் மார்க் ஏதாச்சும் ரெப்ரசன்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி கேட்க சொல்லி கேட்கலாம். இல்லை அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் கேப்ஸ் லெட்டரில் மட்டும் இருந்துச்சுன்னா அதை கூட எனக்கு வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லி நம்ம அந்த கிளாஸ்ன்ற எலமெண்ட் மூலயமா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம MySQLல யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இதை MySQLல எப்படி லைவாக ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட், ஜெண்டர், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து நேம் அல்லது அட்ரஸ் தான் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் ஃபோன் நம்பரும் எடுத்துக்கிறேன் நியூமரிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட், நான் எல்லா காலமும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிள் நேம்னா ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் நேம். ஓகேயா,
செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் கண்டிஷன் எழுதணும். எந்த காலமுக்கு நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன் அப்படின்றத நான் காலமை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் நேம்ன்ற இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறதுனால கேப்ஸில் ரெகுலர் EXPன்றது தான் அதனோட கீவேர்டு. ஸோ அதை பாயிண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூல இருந்தால் எனக்கு வந்து ஷோ பண்ணுன்றதை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா டபிள்யூல இருந்தால் எனக்கு டபிள்யூல ஷோ ஆகாது. இதே வந்து நான் ஆர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா ஆரில் இருக்கிற நேம் எல்லாம் எனக்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகே, நான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து பிகினிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே லாஸ்ட்டுக்கு அப்படின்னா நம்மளுக்கு டாலர் சிம்பிள். ஸோ நான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூன்றதை நான் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். நீங்கள் எது பாயிண்ட் பண்ணலினாலும் எல்ஸ் அது எடுத்துக்காது. கடைசி லெட்டர் வந்து எனக்கு யூஆ மட்டும் இருக்கணுன்றது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கடைசி லெட்டர் வந்து யூஆ எந்தெந்த நேம் முடிஞ்சிருக்கோ ஸோ அதை நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் அண்ட் டாலர் சிம்பிளுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிராக்கெட் கொடுக்குறேன். பிராக்கெட் கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவின்றதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் சிம்பிள் வந்து பிராக்கெட்குள்ளார பண்ணனா நாட் ரவின்றது தான். அப்போ எனக்கு ரவின்றது வந்து டேட்டா பேஸில் ஷோ பண்ணக்கூடாது. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரவின்ற நேமில் இருக்கிற ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸில் ஷோ பண்ணலை. ஓகே, இதே வந்து ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு 1 to 9 கேரக்டர்ஸில் இருக்கிறது வந்து ஷோ பண்ணுன்னு நான் கொடுக்குறேன். இங்கே நேம் வந்து லெட்டர்ஸில் தான் இருக்குது, நம்மளுக்கு நியூமரிக்ஸில் இல்லை. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து 0. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ட்ஸு. வேர்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 2 சிம்பிள் இருந்துச்சு. ஒன்று லெஸ் தென் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து கிரேட் தென் யூஸ் பண்ணி. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து டவா இருக்கணும், நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணிடணும். ஸோ சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எந்த வேர்டை சர்ச் பண்ணணுன்றதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ பேராமீட்டரில் நம்ம இப்படி தான் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நான் இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ரன் பண்ணால் இந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் தன்ற வேர்டு வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரிசல்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே வந்து எனக்கு லாஸ்ட் வேர்டு வந்து கிளிக்குன்னு இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிவிட்டு வேர்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிடணும். சிம்பிள் எனக்கு லாஸ்ட்டாக இருக்கணும், வேர்டு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதே ஃபஸ்ட்டு வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு சிம்பிள் ஃபஸ்ட்டாக இருக்கணும், வேர்டு லாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கிளிக்குன்ற வேர்டு இருக்கிற பேராகிராஃபை ரிசல்ட்ஸை வந்து எனக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இதே வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கர்லி பிரேசஸில் நம்ம வந்து கேரக்டர் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் காலம் வந்து ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இங்கே அட்ரஸை பாயிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப்ன்றப்ப எல்லா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்லேயும் நம்மளுக்கு வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ நேம் எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேர்ட்ஸ் வந்து எனக்கு நேம் வந்து 4 கேரக்டரில் முடிகிற நேம் எதாக இருந்தாலும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுன்றதை நான் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் அண்டு எண்ட் கண்டிப்பாக ஒரு கேரக்டராச்சும் இருக்கணும். நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 கேரக்டரில் இருக்கிற நேம் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இதே வந்து எனக்கு ஒரு 5 கேரக்டரில் இருக்கிற நேமை லிஸ்ட் அவுட் பண்ணுன்னு கொடுக்குறேன். ஸோ இல்லை, அடுத்து 6 கொடுக்குறேன். 6ல் பாயிண்ட் அவுட் பண்ண எனக்கு 6 கேரக்டரில் இருக்கிற எல்லா நேமையும் வந்து எனக்கு ஷோ பண்ணிடுச்சு.
ஓகே, இதே m,n ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து செகண்ட் கேரக்டரும் கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் லெட்டர் இருந்து எனக்கு 6 கேரக்டர் வரைக்கும் முடிகிற நேம் எல்லாம் எனக்கு ஷோ பண்ணுன்றத சொல்லியிருக்கேன். ஸோ 2 கேரக்டர்ஸும் இருக்கணும் அண்ட் தென் 6 கேரக்டர்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 and 6 கேரக்டர் இருக்கிறது வந்து எனக்கு ஷோ. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், சிம்பிள்ஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி MySQL யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.